இன்றைய முதல் 20 திரைப்படச் செய்திகள் டிசம்பர் 19, 2025. 1. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்தில் கிறிஸ் எவன்ஸ் திரும்புவதை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளார். ஸ்டீவ் ரோஜர்ஸ் மீண்டும் வருவதால் இது ஒரு முக்கிய MCU செய்தியாகும். இது மல்டிவர்ஸ் சகாப்தத்தை விரிவுபடுத்துகிறது. 2. சிதாரோன் கேஸ் சிதாரே படத்தின் வெளியீட்டிற்கு முன்னதாக நடந்த திரையிடலில் பெற்றோர்கள் உணர்ச்சிவசப்பட்டனர். ஒரு பாலிவுட் திரைப்படம் வெளியீட்டிற்கு முந்தைய காட்சிகளில் வலுவான எதிர்வினைகளை தூண்டியுள்ளது. 3. கலிபோர்னியா மாநிலத்தில் 28 புதிய திரைப்படங்கள் படமாக்கப்பட உள்ளதாக அறிவித்துள்ளது. இதில் உயர்தர திட்டங்களும் அடங்கும், மேலும் இது உள்ளூர் சினிமா பொருளாதாரத்தை மேம்படுத்துகிறது. 4. ஏனியுடான் அனிமே திரைப்படத்தின் முக்கிய போஸ்டர் வெளியிடப்பட்டது. பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள வரவிருக்கும் அனிமேஷன் திரைப்படத்தின் புதிய தோற்றம். 5. எமிலி இன் பாரிஸ் சீசன் 5 இப்போது ஒளிபரப்பாகிறது. புதிய அத்தியாயம் நெட்ஃபிக்ஸில் வெளியாகியுள்ளது. இதன் முக்கியத்துவம் பிரபலமான தொடர் தளத்தின் ஈடுபாட்டை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. 6. பாஃப்டா திரைப்பட விருதுகள் தொகுப்பாளர் மாற்றம். டேவிட் டென்னன்ட்டிற்கு பதிலாக ஆலன் கம்மிங் தொகுத்து வழங்குகிறார். இது 2026ஆம் ஆண்டிற்கான ஒரு ஆச்சரியமான வரிசை மாற்றமாகும். 7. இந்த வாரம் முக்கிய புதிய திரையரங்கு வெளியீடுகள். அவதார், ஃபயர் அண்ட் டாஷ், தி ஹவுஸ்மேட், தி ஸ்பாஞ்ச்பாப் மூவி, சர்ச் ஃபார் ஸ்கொயர்பேன்ஸ் ஆகிய படங்கள் திரைக்கு வந்துள்ளன. 8. OTT திரைப்பட வெளியீடுகளில் ராத் அகேலி ஹை, தி பஞ்சால் மர்டர்ஸ் அடங்கும். 9. டேவிட் விவிலிய காவியம் இன்று திரையரங்குகளில் வெளியாகிறது. 10. சாயாவனம் இன்று டிசம்பர் 19 வெளியாகிறது. சௌந்தரராஜா மற்றும் தேவானந்தா ஷஜிலால் நடித்துள்ள ஒரு புதிய தமிழ் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகிறது. இது இந்த ஆண்டின் இறுதி பட்டியலில் ஒரு புதிய வரவாக அமைகிறது. 11. SBM படமும் டிசம்பர் 19 அன்று வெளியாகிறது. தேவானந்தன் இயக்கியுள்ள இப்படத்தில் ரஞ்சித் S.R. கதாநாயகனாக நடித்துள்ளார். 12. அருண் விஜயின் ரெட்ட தல திரைப்படம் கிறிஸ்துமஸ் வெளியீட்டிற்கு முன்னதாக விவரங்களை வெளியிட்டுள்ளது. வரவிருக்கும் இந்த ஆக்ஷன் த்ரில்லர் படத்தில் தனது இரட்டை வேடம் குறித்த தகவல்களை நடிகர் பகிர்ந்துள்ளார். 13. கொம்புசீவி தமிழ் கேங்ஸ்டர் நாடகம் இன்று வெளியாகிறது. பொன்ராம் இயக்கிய, சரத்குமார் மற்றும் ஷண்முக பாண்டியன் நடித்துள்ள திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகிறது. 14. தமிழ் உளவியல் த்ரில்லர் திரைப்படமான ஸ்டீபன் இப்போது நெட்ஃபிக்ஸில் ஒளிபரப்பாகிறது. சமீபத்தில் வெளியான ஒரு திரைப்படம் ஆன்லைனில் உலகளாவிய பார்வையாளர்களை சென்றடைந்துள்ளது.